மூணு விஷயம் மட்டும் சிலப்பதிகாரத்துல சொல்றேன். ஒண்ணு காதல், இன்னொன்னு நாகரிகம், இன்னொன்னு பண்பாடு. இந்த மூணையும் நம்ம தமிழ் வழி காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது அப்படி. கதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. அப்புறம் மாதவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு மணிமேகலைன்னு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. இப்போ ஒரு காணல் வரி பாட்டு பாடின உடனே 2 பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டு மதுரைக்கு போறார். இதுதான் கதை. இப்போ கிளம்பி போயிட்டார் இல்லையா? இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது. ஐயோ, நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு. உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாரு? மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க ஒரு காதலி தானே, காதலனுக்கு தானே கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க. இதை கோவலன்கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு அப்படி. அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி, இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதை அவர் அப்படி பிரிச்சு படிக்கிறார். படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து, இதை நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு. உங்களால இதை நம்ப முடியுதா? காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் அவன் என்ன பண்றான்? மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான். அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும்.